நாள் ஒரு ஜட்ஜு தீர்ப்பு கொடுத்த உடனே அசராகருக்கு தலைமையில் ஒரு சிறப்பான புலனாய்வு குழு அமைச்சிருக்கிறாங்க. நான் இதில் உண்மையை கண்டறியும் வரை ஓய மாட்டேன்னு சிஎம் அறிக்கை விட்றாரு. இப்போ இந்த டிவிஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு என்ன மரியாதை? உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சுருக்கீங்க, இது வரைக்கும் அது பட்டியலிடப்படல, ஸ்டே இல்லை இல்லையா? உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்து உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு தடை விதிக்கிறோன்ட்டு இது வரைக்கும் சொல்லலை. 40 நாள் ஆகுது. இதை நீங்கள் கோர்ட்டை மதிக்கிற லட்சணமா? அப்போ உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துச்சுன்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுவீங்க, அப்படி தானே? உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குதோ அதை உடனடியாக பின்பற்றுவீங்க, கட்டு உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. குழு இன்னைக்கே விரைந்தது சார் கரூருக்கு. அதான் விரையும், இதெல்லாம் விரையும். ஏன் பிரேமானந்த் சின்ஹா தலைமையிலான குழு ஏன் விரையாமல் உட்காந்துருக்குது? டிஜிபிகிட்ட சொல்லியிருக்காருல்ல, அவங்களுக்கு ஆஃபீஸ் ப்ரொவைட் பண்ணுங்க, வண்டி ப்ரொவைட் பண்ணுங்கன்னு. என்னைய ஆச்சு கேஸுன்ட்டு மதுரையில் 24/9 விசாரணைக்கு வரும்போது நாங்கள் உச்சநீதிமன்றம் போயிருக்கிறோன்றதை போய் பதிலாக சொல்கிறீங்க. எவ்வளோ போய் அயோக்கியத்தனமான அரசு இந்த அரசு தெரியுதா? நெகட்டிவ் பிளட் குரூப்போட கிட்னி எல்லாம் 1.5